Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. எப்படின்னா இன்ஸ்டன்ட்டா செஞ்சிரலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் இருக்கு. ஆனா நிறைய சட்னி வேணும். அப்படி நினைக்கிறப்ப நீங்க இந்த சட்னி செய்யலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிரலாம். இப்போ 9 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 9:10க்குள்ள முடிச்சிரலாம். அவ்வளவு ஒரு ஈஸி பிளஸ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒன்ஸ் நீங்க அரைச்சீங்கன்னா இத தான் திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான சட்னி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்குவோம். நான் இன்னைக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க அர்ஜென்ட்டா அரைக்கணும் ஒரு வெங்காயம் தான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே வெங்காயத்துல இந்த சட்னி அரைச்சிடலாம். உங்களுக்கு நிறையாவும் கிடைக்கும். இப்போ 2 வெங்காயத்தை லைட்டா வதக்கிக்குவோம். கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்குவோம். ரொம்ப நேரம் கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டா வதங்கினா போதும். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த கடாய் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது இப்போ அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது லாஸ்டா. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதனாலதான் லிங்க் தேடி எடுத்தேன். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் லைட்டா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது கூட வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இதுவும் லைட்டா வதங்கணும். ரொம்ப நேரம் எதுவுமே வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எதா இருந்தாலுமே லைட்டா வதங்கினா போதும். இப்போ பாருங்க தக்காளியும் நல்லா வதங்குது. அதோட ஸ்கின் கொஞ்சம் சுருங்கி உங்களுக்கு லைட்டா வதங்கினா போதும். ரொம்ப நேரம் நம்ம இந்த சட்னி வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போயிருக்கணும். இது கூட ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஃபிளேவர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் 2 பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தான் சேர்க்கிறேன். இது கூட வரமிளகா மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கல. பச்சை மிளகாய் தான். இது நல்ல காரமா இருக்கனால நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியான மிளகாயா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுன்னா கூடவே நீங்க 2 மிளகாய் வச்சுக்கோங்க. இன்னும் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா வதக்கி விடுங்க. எல்லாமே ஓரளவுக்கு இப்ப நல்லா வதங்கிருச்சு. எப்படி இந்த வெங்காய தக்காளியிலே மட்டுமா நிறைய வரும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம இது கூட இன்னும் 2 பொருள் சேர்க்க போறோம். அதுதான் உங்களுக்கு சட்னியை திக்னஸாவும் கொடுக்கும், நல்ல நிறைய சட்னியாவும் கொடுக்கும். அதுதான் அந்த 2 பொருள். இப்போ அது லைட்டா வதங்கிருச்சு பாருங்க. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த ஹீட்டே இருக்கணும். ஹீட்ல இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கல்லை ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம். வெறும் 1 ஸ்பூன் இல்ல 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு 4 அல்லது 5 பீஸ் சேர்த்து அந்த ஹீட்லயே போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அந்த ஹீட்லயே தான் கிண்டணும். நீங்க அடுப்பு ஆன் பண்ணி கிண்டணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஹீட்ல கிண்டினா போதும். கிண்டிட்டு கரெக்டா ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஃபேன்ல ஆற விட்டுருங்க. ஆறிடுச்சுன்னா நம்ம சட்னி அரைக்க வேண்டியதா, வேற எந்த வேலையும் இல்லை. இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன். நான் இப்போ சட்னியை மிக்சி ஜார்ல போட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வழக்கம் போல எப்படி தாளிப்போமோ கடுகு உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து தாளிச்சு போட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடும். ரொம்பவே குவிக்கா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு ஈஸி. கொஞ்சோண்டு இன்கிரீடியன்ட்ல நீங்க நிறைய சட்னி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்ஸ் டு ப்ளூமை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்யூ.